ஹாய், நீ கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கிரிப்டோ கரன்சியை ஸ்டேக்கிங்னாலும் சரி, இல்லை கிரிப்டோ கரன்சியை வச்சு மைண்ட் பண்ணாலும் சரி, இந்த 3 விஷயத்த மறக்காம பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியோட ஒயிட் பேப்பரை ரொம்ப தெளிவாக படிச்சு பாருங்க. அந்த கிரிப்டோ கரன்சியோட ஒயிட் பேப்பர் வச்சு தான் அந்த காயினோட எதிர்கால விலை நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 4 வகையான பிளாக் செயின் இருக்கு. அந்த 4 வகையான பிளாக் செயின்ல எந்த பிளாக் செயின்ல உங்க கிரிப்டோ கரன்சி இயங்குது அப்படிங்கிறத மறக்காம பார்த்துங்க. மூணாவது இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடா அந்த நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிக்கு எவ்வளோ கம்யூனிட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த காயினுடைய ப்ரைஸானது வளரும், அந்த காயினுடைய எதிர்காலம் ரொம்ப நிலையா இருக்கும் அப்படிங்கிறது இந்த குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மூணுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பை காயின் அப்படின்ற காயினை மைனிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். 170 நாடுகளில் கிட்டத்தட்ட 10 கோடி பீப்புள் வந்து அதை மைண்ட் பண்ணுறாங்க. இந்த 10 கோடி பீப்புளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டுடைய ஐடி கார்டை வச்சு வெரிஃபை பண்ண கேவிசி யூசர்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பப்ளிக் பிளாக் செயின் வச்சு இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யூட்டிலிட்டி அண்ட் மெட்டாவர்ஸில் வந்து இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக் நேம், வாட்ஸ்அப் நேம், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு அவங்களோட நேம் மாறி இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அப்படிப்பட்ட மெட்டாவர்ஸ் வேர்ல்டுக்குள்ள இவங்க பை டே வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விர்ச்சுவல் வேர்ல்டை உருவாக்கிட்டு வராங்க. 10 கோடி கம்யூனிட்டியோட இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் வளர்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா காமனாக டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வராங்க. டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை எப்பேற்பட்ட அப்பாட்டாக இருந்துச்சாலும் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து அதை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த காயினோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காயினோட மைனிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா சைடில் தெரிய இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது எப்படி நான் மைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்று தானே. ஓகே, ஹேவ் அ கிரேட் டே. பை.